Hello students, welcome to Hibamax. Day 3 கான 5 mark questions என்னென்னு பார்க்கலாம் இல்லையா. ஸோ நேற்றுக்கே நான் அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் ஒரு சின்ன ஒர்க் அதனால நேற்றுக்கு அப்லோட் பண்ண முடியல, சாரி. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க இப்போது இந்த 5 மார்க் சீரீஸை பற்றி கேட்குறதுக்கு. முக்கியமாக ஒரு கொஷின் வந்தது, நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிடுறாங்க, 90+ வாங்கிடுறாங்க, மேத்ஸில் மட்டும் 60 தாண்ட மாட்டிருக்கு. இப்போ டெஸ்ட்டுக்குன்னு இன்றைக்கி படிச்சுட்டு போகிறாங்கன்னா நாளைக்கு எழுதிடுறாங்க. அதே ஒரு 2 நாள் கழித்து கேட்கும் போது அந்த கொஷின்ஸு ஞாபகமே இல்லைன்றாங்க, திருப்பி ரீகால் பண்ணுன்றாங்க. ரீகால்ன்றது ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு தான் எழுதுகிற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ இந்த 5 மார்க் சீரீஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமா இந்த விஷயத்த கேட்டுக்கோங்க. நான் வந்து மண்டே டு சாட்டர்டே தான் 5 மார்க் கொடுக்க போகிறேன். இந்த பிளானே அதுக்கப்புறம் தான் வந்தது. நான் நினச்சேன் சண்டேவும் கொடுக்கலான்ட்டு. பட் இதை எப்படி பார்க்கலான்னா, நம்ம மண்டே டு சாட்டர்டே 6 days நான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறேன். டோட்டலாக 35 மார்க்ஸ் வந்துடும். இந்த 35 மார்க்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. சண்டே அன்னைக்கு பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நீங்கள் போகிற டியூஷன் சென்டர்லையோ இந்த 30 கொஷின்ஸ்லேருந்து செலக்டடாக ஒரு 10 கொஷின்ஸை டெஸ்ட் எழுத சொல்லுங்கள். வீட்டில் பேரண்ட்ஸாக டெஸ்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 30 கொஷின்ஸ்லேருந்து ரேண்டமாக ஒரு நாளைக்கு ஒரு கொஷின், அந்த மாதிரி இப்போ டே 1லேருந்து ஒரு கொஷின், டே 2லேருந்து ஒரு கொஷின், அது மாதிரி ரேண்டமாக எடுத்து சண்டே அன்னைக்கு டெஸ்ட் எழுத சொல்லுங்கள். ஸோ நம்ம டெய்லி அந்த செம்ம டெஸ்ட்டு எழுதிட்டோம். வீக்லி ஒன்ஸ் அந்த மொத்த 30 சம்மையும் அவங்க ரீகால் பண்ணாதான் சண்டே எழுத முடியும். சரிங்களா? அப்போ 30 சம்ஸ் பெர் வீக் நம்ம வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மறக்காது. எப்போவுமே ரீகால் ரொம்ப முக்கியம், ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் படித்தாலும் சரி, நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும், எவ்வளோ ஸ்கெடியூல் பண்ணி படித்தாலும், நமக்கு ரிவிஷன் இல்லை, நம்ம ரீகால் பண்ணலை அப்படின்னா அன்னைக்கு படித்தது அன்னையோட முடிஞ்சிடும். நம்ம இன்றைக்கி படிக்கிறோன்னா ஒரு 2 நாள் கழித்து ரீகால் பண்ணோம். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணேன்னா 6 days ஒன்ஸ், 6 நாள் அந்த 5 மார்க்கை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுறீங்க டெய்லியும். அப்புறம் சண்டே டெஸ்ட்டுனா நீங்கள் சாட்டர்டே சாயங்காலத்துலேருந்து சண்டே சாயங்காலம் வரைக்கும் ரிவிஷன், அந்த 30 சம்ஸை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 30 சம்ஸையும் நீங்கள் எழுத போகிறது இல்லை, அதில் ஏதாவது 10 சம்மு ரேண்டமாக பேரண்ட்ஸ் தர்றது. அப்போ உங்களுக்கு வந்து எல்லா சம்மும் தெரியும். அதில் 10 சம் கேட்கும்போது அது என்ன சாப்டர், என்ன எக்ஸசைஸ், என்ன ஃபார்முலா, எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? பிளான் ஓகே தானே? ஸோ இந்த பிளான் ஓகே, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செஷன் எழுதுங்க. இந்த 3rd டேக்கான கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கொடுத்துருக்கேன். எக்ஸைஸ் நம்பர்லாம் லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஈஸியான கொஷின் தான். f(x) கொடுத்துட்டு f(-1), f(2a), f(2), f(x-1), எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சால்வ் பண்ணுறோம். அடுத்த செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k if the area of quadrilateral is 28 square units whose vertices are -4, -2, -3, k, 3, -2 and 2, 3. 4 பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு அன்னோன், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஏரியா ஃபார்முலா தான். அண்ட் இது ஒரு வாட்டி பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த 3rd கொஷின், 3rd சாப்டர் எக்ஸைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம்மு. இந்த சம்மெலாம் வந்ததுன்னா ஈஸியாக நம்ம எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணலாம், சூப்பராக அட்டென்ட் பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு வந்து 4th கொஷின், 2nd சாப்டர்லேருந்து. The ratio of 6th and 8th term of AP is 7:9. Find the ratio of 9th term and 13th term. Ratio டிவிஷனில் எழுதுவோம், ஏ கேன்சல் பண்ணிவிடுவோம், டி வேரியபிள் மட்டும் வச்சுட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். அடுத்து 5th கொஷின், if a radius of circular ends of a frustum which is 45 cm height கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 28 cm, 7 cm. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக யூனிட்ஸ் கரெக்டாக நீங்கள் எழுதிட்டா போதும். சரிங்களா? 7th சாப்டரில் சம்ஸ் ரொம்ப கம்மி. 5 மார்க் சம்ன்றது இந்த ஃப்ரஸ்டம் ரிப்பீட்டடாக கேட்குறதுலாம் ரொம்ப கம்மி. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் அடிக்கடி பண்ணும்போது அந்த கொஷின்ஸ்லாம் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். நம்ம இப்போ க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்திருக்கு 3rd சாப்டரில் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 7th சாப்டர் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான சம்ஸு.
கம்மியான 5 மார்க். ஒரு 2-3 ஃபார்முலா மட்டும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதை மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக இப்போ உங்கள் கொஷின் நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் ஒன், செகண்ட் கொஷின் எக்ஸசைஸ் 5.1ல 6th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், தேர்டு கொஷின் எக்ஸசைஸ் 3.1ல ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 2.5ல 12th கொஷின், எக்ஸாம்பிள் 7.23. அவ்வளோதான். இந்த 5 சம் தான் இன்றைக்கி எழுத போகிறீங்க. இன்றைக்கி எழுதிட்டு இன்றைக்கி சாயங்காலமே கொஞ்சம் அந்த 3 டேஸ்க்கான 15 கொஷின்ஸை ரீகால் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.